இந்த தூதுவளையை வந்து நம்ம ரசமாக செஞ்சு சாப்பிட்றோம். தூதுவளை துவையல், தூதுவளை சட்னி போன்ற விஷயங்கள் இந்த காலத்தில் குறிப்பாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம், சளி இருமல் போன்ற விஷயங்களுக்கு தூதுவளை எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்சஸ்லாம் நிறைய ரிசர்ச் வருது. இந்த புற்றுநோய்களுக்கு எதிராக இந்த தூதுவளையோட செயல்பாடுகள் மிக அதிகமாக இருக்குது, நிறைய பிரச்சனைகளை குறைக்குது அப்படின்ட்டு. சொலானம் ட்ரைலோபேட்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடியது. நார்மலாக நெய் காய்ச்சும் போது முருங்கை இலைகளை அதில் போட்டு காய்ச்சுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த தூதுவளை இலைகளையும் நம்ம நெய்யில் போட்டு காய்ச்சி அந்த நெய்யை பயன்படுத்தும் போது நெய்யோட மருத்துவ நன்மைகள் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். குறிப்பாக தூதுவளை இப்போ கல்லீரல் புற்றுநோய்களுக்கு எதிராக நல்லாவே செயல்படுது அப்படிங்கிறது தெரிய வருது. சாதாரணமாக குடிக்கும் தண்ணீருமே வந்து நம்ம தூதுவளை போட்டு காய்ச்சி குடிக்கிற தண்ணீர் அப்படிங்கிறது அதற்குமே மருத்துவ நன்மைகள் உண்டு. தூதுவளை குடிநீர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பசியை அதிக